மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து கரூர்ல டிவிகே தலைவர் விஜய் அவரோட பொலிட்டிக்கல் ரேலி முடிஞ்சதுக்கு அடுத்து நடந்த சம்பவம்ன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 39 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 10 பேர்த்துக்கு மேல குழந்தைகள். அதுவும் இல்லாம பெண்களுமே நெறைய பேர் வந்துட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே குடும்பத்துல 2 பேர் இறந்திருக்காங்க. பெற்றோர்கள் இழந்து தவிக்கிற குழந்தைகள், குழந்தைகளை இழந்து தவிக்கிற பெற்றோர்கள்னு இப்படி ஒரு ஃபேமிலி இறந்த ஒரு ஃபேமிலியும் ஒரு ஸ்டோரி சொல்லும்போது, நம்ம நெஞ்சே வந்து உலுக்குற மாரி தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப சாதாரணமா, சிம்பிளா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ஈஸியா அரசியல்வாதிகளோ எல்லாருமே கடந்து போயிடுறாங்க. பட் ஆனா நம்மனால அப்படி கடந்து போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்சிபி ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணப்ப அங்க. இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ராலியில இங்க. இதுக்கெல்லாம் அப்ப யாரு தான் பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பா? இல்ல போன நம்ம பொறுப்பா? இப்படி எந்த ஒரு கேள்விகளுமே அப்போதைக்கு ரைஸ் பண்றோமோ தவிர, அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத யாருமே பெருசா கண்டுக்கல. இந்த வீடியோல இதுக்கு என்னதான் காரணங்கள்? இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இவங்கள இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தினருக்கு எங்களோட ஆழ்ந்த வருத்தங்கள நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வெல்கம் டு பீப்பிள் பவர். இந்த சம்பவமானது ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இடத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சம்பவத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இடம். இந்த ராலி நடந்த வேலுச்சாமிபுரம் அப்படின்ற கரூர்ல இருக்கிற அந்த இடம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆக்சுவலி இந்த வேலுச்சாமிபுரம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இது வந்து ஒன்றும் பெரிய இடம்லாம் கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர் ரோடுங்க. அதாவது நம்ம கரூர்ல இருந்து நம்ம ஈரோடு போற ஸ்டேட் ஹைவே, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன். இது ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இந்த 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல தான் நேத்து அவ்வளோ கூட்டமான மக்கள் வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்ப கேள்வி என்ன? முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இடத்த ஏன் குடுத்தீங்க? இந்த இடத்த யார் குடுத்தா? இந்த 2 தான் இப்ப ரொம்ப பெரிய கேள்வி. ஒரு சைடு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டிவிகே தான் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லப்படுது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிவிகே இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு கவர்மெண்ட் ஏன் அனுமதிச்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல கவர்மெண்ட் தான் இந்த இடத்த குடுத்தாங்க அப்படின்னு டிவிகே காரங்களால சொல்லப்படுது. அப்படின்னா அப்ப ஏன் கவர்மெண்ட் இந்த இடத்த குடுத்தாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி எழுது. ஸோ ஆக மொத்தம் இந்த இடமானது கிட்டத்தட்ட இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபிட்டே ஆகாத ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சைடு டிவிகே அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாங்க வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அதாவது கரூர்ல லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அதே மாதிரி இல்ல உழவர் சந்தை திடல், இந்த மாதிரி இடங்கள் தான் நாங்க வந்து கேட்டோம். இன்ஃபேக்ட் டிவிகே லீடர் விஜய் அவர்களுமே எப்பயுமே சொல்றது, நாங்க கேட்கிற இடமே எங்களுக்கு தரமாட்டேன்றீங்க, எங்களுக்கே குறுகலான சந்துகளே வந்து தரீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே ரைஸ் பண்ணியிருந்தாரு. மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல, இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு இடம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இப்ப நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச சம்பவத்துல இருந்து தெரிஞ்சிருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க கேட்டது ஆக்சுவலி வேற இடம். ஆனா கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறது வேலுச்சாமிபுரம். ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இந்த இடத்த வந்து கேட்டாங்க, அதனாலதான் நாங்க கொடுத்தோம் அப்படின்றாங்க. இன்னொரு சைட்ல இருந்து இன்னும் அதே கவர்மெண்ட் இருந்து இன்ன வெர்ஷன் வந்து வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவங்க வந்து கேட்ட இடத்தை விட இந்த இடம் பெரிய இடம். இந்த இடத்துல வந்துட்டு அவரு ஏடிஎம்கேவோட சீஃப் செக்ரட்டரி, அதாவது இபிஎஸ் அவர்கள் கூட வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ராலி நடத்தினாரு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாம நடந்தது. இந்த இடத்துல நடத்தினா ஈஸியா லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அது போக டிராபிக் டைவர்ஷன்ஸ்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல ஒரு ரீசன் சொல்லப்படுது. இதை சொன்னது வேற யாரும் கிடையாது. டிஜிபி தரப்புல இருந்தே தான் சொல்லப்படுது. ஆனா இப்ப நெட்ல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு லெட்டர் பேட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, கரூர் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அதாவது டிவிகேவோட கரூர் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர்கள் கரூர் டிஎஸ்பிக்கு ஒரு லெட்டர் வந்து தந்திருக்காரு. அந்த மனுல, ஐயா நாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்த போறோம், இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியை நீங்க தந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 1,20,000 சதுரடி இடம் இருக்கு. இந்த இடத்துல 60,000 பேர் வந்து ஈஸியா நின்று ஃப்ரீயா பார்த்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெரிய பெரிய இடம். ஆனா நாங்க வந்து ஒரு 10,000 பேரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம்
அப்படின்னாங்க. முன்கூட்டியே வந்துட்டு இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லி ஒரு லெட்டர் குடுத்திருக்காங்க. இந்த லெட்டரோட அவங்க அட்டாச் பண்ணது தான் இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயமே. அதாவது இந்த லெட்டரோட அவங்க ஒரு இன்ஜினியர் ரிப்போர்ட்டையுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் குடுத்த மனுவுல இத மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாங்க வந்து ஒரு பொறியாளர் வச்சு இந்த இடத்த அளந்து நாங்க வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டையும் உங்களோட பரிசீலனைக்கு வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பெரிய இடமானது ஏன் குடுக்கப்படல? ஆக்சுவலி நடந்து முடிஞ்ச இந்த 2 வாரம் விஜய் அவர்கள் வந்து திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் போன இந்த டைம்லயே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு. அப்படின்றப்ப இவங்க ஒரு 10,000 பேர்ன்னு ஒரு எஸ்டிமேஷன் வச்சு இவங்க சொன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 20,000 30,000 கணக்கு போட வேண்டியது கவர்மெண்டோட ஒரு இது இல்லையா? கவர்மெண்ட் கிட்ட தானே இன்டெலிஜென்ஸ் விங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்படி அவங்க கேட்ட அந்த இடத்த தராம திருப்பி அப்ப வேலுச்சாமிபுரம் தந்தது யாரு? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த இடத்துக்குள்ள போட்டு மக்களை ஏன் நெரிக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஆக்சுவலி அதாவது அவங்க கேட்ட அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான இடத்துல இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற டிஎம்கே அங்க மீட்டிங்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க. போன வருஷம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்காண்டி வந்து அந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க நெட்ல தேடி பார்த்தீங்கன்னாவே அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கும். அந்த இடமானது எவ்வளவு பெருசு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். பட் அப்படி இருக்க இடத்துல ஏன் பர்ட்டிகுலரா டிவிகேக்கு இந்த இடம் குடுக்காம இந்த வேலுச்சாமிபுரம் குடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் இந்த இடத்துல இங்க வந்து ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்லிடுறேன். நம்ம வந்து யாருக்கும் ஆதரவாவோ, எகெயின்ஸ்டாவோ நம்ம பேச வரல. பட் உண்மை என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இங்க போறது நம்மள மாரி சாதாரண மக்களோட உயிர். அதுக்காண்டி தான் இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர, இத வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கொஞ்சம் கூட இங்க யாருக்குமே கிடையாது. அரசியல்வாதிகள தவிர. அடுத்த விஷயமானது இந்த சம்பவம். நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேச்சு முடிச்சுட்டு இங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு. அது ஒரு காரணம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆக்சுவலி விஜய் அவர்கள் வர்றப்ப இந்த 2 வாரமேவே நம்ம வந்து பார்த்திருப்போம். வழி நெடுக எவ்வளோ பேர் நிக்கிறாங்க. அவர் விஜயோட வாகனம்ன்றது வந்து எவ்வளோ மெதுவா ஒன்னொன்னையும் வந்து கடந்து அந்த இடத்துக்கு வர்றது ஆப்வியஸா டைம் ஆக தான் செய்யுது. லேட் ஆக தான் செய்யுது. ஸோ போலீஸ் தரப்புல இருந்து டிஜிபி அவர் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லேட்டா வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி நின்னுட்டு இருந்த கிரவுட் வந்து அப்படியே மெதுவா கூட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் என்ட்ரி அப்ப வந்துட்டு அவர் கூட வந்த இன்னும் கொஞ்சம் கூட்டமும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம முதல்லே பார்த்தோம் இல்லையா? அந்த வீடியோவை திருப்பி நீங்க பாருங்க. விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்க போதே இந்த விஷயம் இப்படி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அறிகுறியே வந்து தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி சம்பவம் நடந்தப்ப நம்மளுக்கு அது தெரியல. ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அடுத்து திருப்பி அதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது ஒருவேளை முன்கூட்டியில இருந்தே இது நடக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போதே ஒரு சில பேர் மயக்கம் போடுறாங்க. அத விஜயும் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு. அதுக்கு அவங்களுக்காண்டி வந்து தண்ணி பாட்டில் அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. எல்லாமே பண்றாங்க. தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. இன்னொரு சைடு ஆம்புலன்ஸ் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு மக்கள் அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ள ஆளே இல்லை அப்படின்னா. ஸோ ஆரம்பத்துல இருந்தே எதுனால ஆம்புலன்ஸ் இவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கணும். 3வது பெரிய விஷயம் அங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் கட். விஜய் அவர்களோட எல்லா கேம்பெயின்லயுமே வந்துட்டு கரண்ட் கட்டுன்றது வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு. அதாவது மைக் வேலை செய்யாம போறது, இல்ல ஸ்பீக்கர் வேலை செய்யாம போறது, இப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். அதுல அங்க இருந்த இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் பின்னாடி நின்னுதான் விஜய் அவர்கள் பேசுறதையோ பார்க்கறதையோ வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அங்க வந்து ரேடியோ வந்து ஐ மீன் லைக் அங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து வேலை செய்யாததுனால நாங்க வந்து அப்படியே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்தினால் வந்து தள்ளப்பட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஏதோ வந்து இதை நாங்க முன்னாடி வந்து தள்ளணுமே அப்படின்ற மாதிரி வந்து யாரோ இதை முடிவு பண்ணி பின்னாடில இருந்து ஒரு கூட்டமா எங்களை வந்து தள்ளின மாதிரி நாங்க வந்து ஃபீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அது போக இன்னொருத்தர் இது வந்து டைம்ஸ் ஆஃப் நவ்ல வந்தது. ஒரு நவீன் அப்படின்ற பேர்ல ஒரு ஐடி எம்ப்ளாயி அங்க கரூரை சேர்ந்தவர். அவரு சொல்றாரு, இனிஷியலா பவர் கட் ஆகுது, ரேடியோ கட் ஆகுது. இது எல்லாமே போக பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு செந்தில் பாலாஜியை பத்தி விஜய் அவர்கள் பாட்டு ஆரம்பிச்சோடனே கூட்டம் எரப்ட் ஆகுது. இந்த கூட்டம் எரப்ட் ஆன உடனே தடியடி நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்டுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தரே வந்து சொல்லியிருக்காரு. இவர் சொன்னவர் எந்த ஒரு கட்சிக்காரரும் கிடையாது. ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஒரு சாதாரண மனுஷன், நம்மள மாதிரி உங்களை மாதிரி வந்து பார்க்கணும், அதாவது விஜயை பார்க்கணும் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு போன ஒரு சாதாரண மனுஷன் சொல்றது தான் இது. அப்ப எதனால தடியடி நடத்தப்பட்டது? அங்க என்ன நடந்துருச்சு அப்படி? ஆக்சுவலி
இது வரைக்குமே நம்ம விஜய் அவர்களோட கூட்டங்கள், அதாவது கடந்த 2 வாரமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூட்டமானது அப்படியே ஒரு ஸ்டாக்னேட்டா நிக்குது. அவ்வளவுதான். பட் ஆனா நீங்க கரூர்ல இருக்க கூட்டத்த பத்தும் அந்த வீடியோவ நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த கூட்டமானது இங்கிட்டும், அங்கிட்டும், இங்கிட்டும், அங்கிட்டும் அப்படியே மக்கள் மாத்தி மாத்தி போயிட்டு வர மாரி ஒரு பெரிய ஒரு சலசலப்பு தான் வந்துட்டு அங்க பெருசா வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே அந்த 8, 8:15க்கெல்லாம் வந்து இந்த இந்த அட்மாஸ்பியர் ஆனது அப்படியே ஒரு பீக் ஆகுறத வந்து கிளியரா அந்த வீடியோ நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். அதாவது கன்டினியூஸா ஆம்புலன்ஸ் போறது முதல் என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிட்டு போயிடுங்க. அதுக்கு போக வந்துட்டு இந்த மாதிரி கூட்டங்கள்ல வந்து மக்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் போறது. இது எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்கள் மேல செருப்பு வீசப்பட்டிருக்கு. இந்த 2 வாரத்துல நம்ம முதலே சொன்ன மாதிரி ஏன் நான் இந்த 2 வாரத்தையே திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 வாரமா நம்ம பார்க்கிறோம் இந்த மீட்டிங் எப்படி போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன் இன்ஃபேக்ட் நாமக்கல்ல இன்னைக்கு அதாவது நேத்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசும்போது கூட பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் நாமக்கல்ல அந்த இடத்த பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஜங்ஷன் மாதிரி தான். ஒரு குறுகலான ஒரு ஜங்ஷன் மாதிரி தான். இன்னைக்கு கரூர்ல இந்த விஷயம் அப்படி நடக்கிறப்ப நான் எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் ஏன் இவ்வளவு கூர்ந்து கவனிக்கப்படுது அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முப்பெரும் விழா நடந்தது. அந்த கரூர்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் நபர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ விஜய் அவரை பத்தி கண்டிப்பா பேசுவாரு அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம். பட் இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம், யார் தான் காரணம் அப்படின்னு நம்ம நேரா கை காட்ட முடியாது. பட் எல்லாம் வச்சு யூகிக்கும் போது இங்க என்ன நடந்திருக்கு, அதுவும் எஸ்பெஷலி விஜய் மேல செருப்பு தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஸோ விஜயை பார்க்கணும்னு போறவங்க எல்லாருமே அவரோட ரசிகர்கள், கட்சிக்காரர்கள், ஒரு மாற்றத்தை நோக்கி வந்து போற அப்படி ஒரு கிரௌடு தான். இப்படி எதுவுமே நடக்காது. கரெக்டா கரூர்ல ஒருத்தர் செருப்பு தூக்கி எறிகிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க அந்த கூட்டத்துக்குள்ள அப்ப நுழைஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உடனே டக்குன்னு என்ன அஜித் ஃபேன்ஸ் அப்படின்றீங்களா? அஜித் என்ன அரசியல் கட்சியில இருக்காரு? கிடையாது. அப்போ யாருனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கும்? இன்ஃபேக்ட் உள்ள வந்து குண்டர்கள் அது அப்படின்னு அவங்க வந்து இந்த கூட்டத்துல கலக்கப்பட்டாங்களா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா. ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்த அடுத்த விஷயங்கள், அதாவது இது நடந்து முடிஞ்ச அடுத்த சம்பவங்கள்லாம் இன்னுமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதாவது கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு போயிடுறாரு. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அங்க மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. இவ்வளவு கூட்டத்தை கடந்து எல்லாமே அங்க போகணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்துடுறாங்க. மா சுப்பிரமணியம் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 2000 போலீஸ் வந்து டெப்ளாய் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி ஒரு அறிக்கை விடுறாரு. எப்படி ஒரு மேட்டர் ஆஃப் 15-20 மினிட்ஸ்ல மொத்த நியூஸ் சேனல்ல எல்லாத்துலயுமே எப்படி இது வர முடியும்? அந்த அளவுக்கு வந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல. விஜய் அங்கிருந்து கிளம்ப கூட இல்லை. அந்த கூட்டங்கள்லாம் கலையக்கூட கிடையாது. அதுக்குள்ள எப்படி வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து தெரிகிற மாதிரி எப்படி போச்சு? 2வது விஷயம், அதுக்குள்ள சிஎம் சொல்லிதான் நான் இங்க வந்தேன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாரு. அதுக்குள்ள சிஎம்க்கு எப்படி அவ்வளவு நியூஸ் போச்சு? ஏன் அங்க இருக்கிற டிவிகே காரங்களுக்கு எல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் எதுவுமே போலையா? இது எல்லாத்துக்கும் மேல நான் திருப்பி அதான் மீடியா எப்படி டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஏன்னா விஜய் பேசுறாருன்னா மீடியாவோட கவரேஜ் மொத்தமும் அங்கதான் இருக்கும். ஸோ அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஒரு டைம் ஃப்ரேம் வேணும். ஆனா அதுக்குள்ள எப்படி டக்குன்னு வந்து எல்லாரும் கொண்டு வர்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வீடியோவை வந்து எடுக்க முடியுது? அது எப்படி நியூஸ் கிரவுட்ஸ்லாம் அதுக்குள்ள ஓட ஆரம்பிக்க முடியுது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. ஸோ இப்ப அரசாங்கம் தரப்புல இருந்து ஸோ அரசாங்கம் பண்ணதை வந்து இங்க யாருமே தப்புன்னு சொல்லலை. பட் தப்புன்னு சொல்லாட்டியும் கேள்விகள் எல்லாம் தான் செய்யுது. இப்போ கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? நம்ம முதலே சொன்ன மாதிரி டிஜிபி அவர்கள் விஜய் வரதுக்கு லேட்டான காரணங்கள்னாலதான் கூட்டம் கூடிடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அந்த இடம் ஃபிட் ஃபார் பர்பஸ் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க நடத்தி இருக்கவே கூடாது அப்படின்றத அப்ப யார் ஒத்துப்பா? இன்னொன்னு வெறும் 500 போலீஸ் தான் நாங்க வந்து போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. 500 போலீஸ் தான் வந்துட்டு இன்னும் அர்த்தத்துல 500 போலீஸ் போடப்படுது. 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால நாங்க 500 போலீஸ் போட்டோம் அப்படின்னா சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனா 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்க எதிர்பார்த்து காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல இதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தானே இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து போலீஸ்ல இருக்கு. அப்போ கிரௌடு கூடுது அப்படின்னா ஏன் அடிஷனல் போர்சஸ் வந்து நீங்க கூப்பிடல? சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அடுத்து 2000 போலீஸ் டெப்ளாய் பண்ண முடியற போலீஸ்னால ஏன் இது முன்கூட்டியே வந்து யோசிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல, அதாவது இவ்வளவு பேர் இறந்ததுக்காக கவர்மெண்ட் உடனே இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறதுன்றது ஒரு அப்ரிஷியேட்டிவ் விஷயம் தான். சிஎம் அவர்களே வந்து நேரில் வந்துட்டாரு, மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் நேரில் வந்தது எல்லாமே வந்து ஒரு அப்ரிஷியேட்டிவ் விஷயமா இருந்தாலும் ஏன் இந்த விஷயத்துக்கு மட்டுமே நீங்க இவ்வளவு அவசரப்பட்டு இவ்வளவு மெனக்கெடுறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழதான் ஆரம்பிக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில நடந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோலையும் வந்து இதே மாதிரி இறந்தாங்க. அந்த விஷயம் என்னாச்சு? ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 5 பேர் இறந்தாங்கல்ல.
ஸோ அங்க வந்து இறந்தாங்க அப்படின்னா அது மேல ஏதாவது ஒரு என்கொயரி கமிஷன் போடப்பட்டதா, அது மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதுக்கு யாராவது காரணம் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிளா ஹோல்ட் பண்ணியிருக்காமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 60 பேர் இறந்தப்ப அங்க ஏன் யாருமே போல, அங்க ஏன் இவ்வளவு அவசரத்தை காட்டல அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு காமன் மேனா எனக்கு இருக்க டவுட், ஜஸ்ட் பிகாஸ் இன்னொரு அரசியல் கட்சிக்காரர் ஒன்று பண்ணிட்டாரு, அதுல இருந்து அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இப்ப மிச்ச கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான். நீங்க வந்து மித்த கட்சியோட மாநாடுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் தர்றதில்ல, இதை கவர்மெண்டே முன்கூட்டி பண்ணியிருக்கணும். இந்த சம்பவம் இதுக்கு அடுத்து நடந்தது, அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இது ஒண்ணுதான். ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கு? ஏன் மக்கள் பலியாகிறாங்க? யாரோ பண்ற அரசியலுக்காக ஏன் மக்கள் பலியாகணும்? இதுக்கு வந்து யார் பொறுப்பு? கடைசியில ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி நீ நான் அப்படின்னு பேசிட்டு அப்படியே பறந்து போயிடுவாங்க. பட் திருப்பி இதே மாதிரி சம்பவம் என்னைக்கா ஒரு நாள் நடக்க தான் போகுது. இதுக்கான வழிமுறைகள் தான் என்ன? ஏன் வகுக்கல? ஒரு அரசியல் மாநாடு, ஒரு ரேலி அப்படின்னா வந்து இது இப்படிதான் நடத்தணும், இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்களா இதுக்கு வந்து கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ், எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ், தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு பர்மிஷன், இதெல்லாம் யார் வந்து எக்ஸிகியூட்டிவ் கையில வந்து கொடுக்கறது? இதெல்லாம் ஏன் வந்து ஒரு சட்டமா நம்ம போட மாட்டேன்றோம்? ஏன் எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஒண்ணு அப்படின்னு வைக்க மாட்டேன்றோம்? கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கணுன்றதுனால தானே கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ரூல் அப்படின்னு வச்சா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஏன்னா இவங்களை கேட்டா அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டா இவங்கள சொல்லுவாங்க. பட் கடைசி வரைக்கும் இதுக்கு ஆன்சர் கிடைக்க போறதே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்துல இருந்து இப்ப ஸ்டார்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் டிவிகேவை பிளேம் பண்ணுது, டிவிகே இவங்களை பிளேம் பண்ணுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி இது வந்து ஒரு சர்க்கிளா போயிட்டே தான் இருக்க போகுது. பட் போறது நம்மள மாதிரி அப்பாவி மக்களோட உயிர். நான் போன வீடியோல சொன்னதுதான் இந்த வீடியோலயும் சொல்றேன். அரசியல்ல நம்ம எல்லாம் வந்து ஒரு துரும்பு மாதிரி, நம்ம இருக்கோம் இல்லை, அதனால எந்த ஒரு மாற்றமும் நடக்க போற விஷயம் மாறவே போறதே கிடையாது. நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம குடும்பம் மட்டும்தான். அதனால சேஃபா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. போய் பார்க்கறதுனால எதுவுமே கிடைக்க போறதே கிடையாது. அரசியல் மாற்றங்கள் எல்லாமே நம்ம ஓட்டு மூலியமா தான் நடக்க போகுது. ஸோ யாருக்கு ஓட்டு போடணும், என்ன நடக்குது அப்படின்றத மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு ஓட்ல வந்து காட்டுங்க. விழித்திருங்கள் மக்களே. நம்மளோட உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம வந்துட்டு எதுக்கும் தேடி நம்ம போகக்கூடாது. நம்மளை தேடி தான் அரசியல்வாதிகள் வரணும், நம்மளை தேடி தான் அரசியல் கட்சிகள் வரணும். நம்ம அவங்க பின்னாடி போகணுன்ற அவசியமே கிடையாது. இன்னொரு இதே மாதிரி சம்பவத்தை நடக்க விடாம தவிர்ப்போம். அதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். அதுக்கான சட்டத்திட்டங்களை ஏற்க வைக்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போராடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் பத்திரமா இருங்க.